அப்படி இருந்தாலும் நான் என்னுடைய வேலையாக பார்த்துக் கொண்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தருவாயில் துளசி மணி மாலை கொடுத்தவுடன் அண்ணாவாகப்பட்டவர் நான் குரத்தியாக வந்திருக்கிறேன். கூப்பிட்ட குரலுக்கு கண்ணனாகப்பட்டவர் வருவார். அதனால அண்ணாவை தியானித்ததை உண்டானால் மற்ற விஷயத்தை அண்ணாவாகப்பட்டவர் ஓதுவார். அதன் பிறகாக நம்மளுடைய வேலை என்னவோ அதை நம்ம செய்யலாம். ஆகட்டும் இல்லையா? மலையேறி மாடும் வைக்கும் மயவனே அண்ணா, ஸ்ரீதரா கண்ணா கார்மேகவண்ணா அச்சுதா முச்சுதா அரவணைகின்ற மாடே சேஷசைனா ஸ்ரீதரா லக்ஷ்மி சமேதா ருக்மணி லோலா அண்ணா கோவிந்தா இந்த பார்க்கடல் வாஷா நாராயுணா பிரம்ம பாராயுணா இச்சமயமாகப்பட்டது துளசி மணி மான்மை கொடுத்தவுடனே கோவிந்தா நான் குலத்தையாக வந்திருக்கிறேன் கோவிந்தா, இச்சமயம் வந்து எனக்கு காத்து ரட்சிக்க வேண்டும் லக்ஷ்மி ரமண கோவிந்தா. வந்தேன் வந்தேனே காட்சி தந்தேன் தந்தேனே வந்தேன் வந்தேனே காட்சி தந்தேன் நீங்க கேட்கலன்னா கூட பரவாயில்ல, எங்களுக்காக வாயை கட்டுப்பாடு பண்ணி கொஞ்சம் ஒரு மணி நேரம் குரலுக்கு ஓடோடி வந்து காத்திருக்கக்கூடிய காக்கும் மருமை குழுவாக இருக்கக்கூடிய எம்பெருமானே கடலுக்கு என்ன அண்ணா அண்ணாதிலே பத்மநாபா நீ அலைக்கடலில் சுருதி எங்கிடு சென்ற சோமுகனை வதை தருவா.
தேவதேவா துள்ளர் கொடி கோபதை போற்றி செய்தேன் அண்ணா காளிங்கன் நாடினோ சேவை பூவிலோகத்தில் காமிக்க வேண்டுமண்ணா ஒரு தாயின் அங்கத்தில் கருவாகப்பட்டது ஜெனித்து எண்ணா தேவகியின் வரத்தில் கருவாகப்பட்டது ஜெனித்து எண்ணா மற்றொரு அன்னையாக விளங்கி வரக்கூடிய யசோதை அம்மனாகப்பட்டவர் ஆயர்பாடியில் அண்ணா உண்மைதான் வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து வரக்கூடிய தருணம் அண்ணா அங்கு இருக்கக்கூடிய யசுகுல மக்கள் எல்லாம் உன்னுடைய அழகை பார்த்து வியந்தோ அனைவரும் பூஜிக்கு ஒவ்வொருமாக விளையாடி வரக்கூடிய நேரம் அண்ணா அங்க இருக்கக்கூடிய அந்த திசையில் இருக்கக்கூடிய காளிங்கன் என்று சொல்லக்கூடிய பாம்பின் மேல் ஏறி நான் நடின புரிந்த காளிங்கன் நடின சேவடி என்று சொல்லி காளிங்கன் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பின் மீது ஏறி என்ன அந்த சர்பத்தின் கர்வத்தை அடக்கி அந்த திசையில் இருந்து அப்புறப்படுத்தமாக ஓட்டிவிட்டு என்ன அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தார். இது சாதாரண குழந்தை கிடையாது, மாலாகிய மகாவிஷ்ணுவின் அவதார புருஷர் என்று சொல்லி உங்களை பார்த்து அங்க இருக்கக்கூடிய யசுகுல மக்கள் எல்லாம் போற்றி செய்தார்கள். அப்படி பார்க்கக்கூடிய வேளையில் அந்த யசுகுல மக்கள் மட்டும் போற்ற கிடையாது, வேற என்ன செய்தார்கள்? உன் லட்சணத்தை பார்த்து உன் அழகை பார்த்து இவ்வளவு வேடிக்கை வந்தியாக சிறிய குழந்தையை இவ்வளவு செய்திருக்கிறது மாலாகிய மகாவிஷ்ணுவின் அவதார புருஷர் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? மக்கள் எல்லாம் உடைய பூஜிக்கக்கூடிய வேளையில் என்ன உங்களை பார்த்து அவர் மட்டும் பூஜிக்க கூடாது, மார்க்கமாக பார்த்ததே உண்டானால் தேவர்கள் ஆகப்பட்டவர் தேவர் மூவர் பின்னர் கிம்புருடர் கிரீட கிரீடாந்தகர் சித்தியர் வித்தியாந்தர் நாவலர் பாவலர் ஜனக ஜனக அதிபர் என்று சொல்லக்கூடிய 30 தேவர்களும் குவிந்த வாயினால் கோவிந்தா 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 என்று சொன்னால் குறையெல்லாம் தீர்க்கக்கூடிய மாயவன் யாதவன் கோவிந்தன் கோபாலன் கோபிகா ரமணன் என்று சொல்லி என்ன உங்களை பார்த்து
அனைத்து அந்திரமாக இருக்கக்கூடிய தேவன் எல்லாம் ஆமா. பூமலை சொரிந்தார்களாம் அண்ணா. அவர்கள் மட்டும் கிடையாது, வேற யாரு? அஷ்டபாரிகளாக வரக்கூடிய 8 லட்சுமியாகப்பட்டவர் கஜலட்சுமி, வீரலட்சுமி, தானலட்சுமி, தானியலட்சுமின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய தங்கைமார்கள் எப்படி உடைய மணியமாராக இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் பார்த்து உங்களை பூஜித்தார்கள். உண்மைதான். அப்படி பூஜிக்கக்கூடிய வேளையில் நான் என்றுமே குடும்பத்திலே இருக்கக்கூடிய தங்கையை ஏதோ ஒரு ஆசீர்வாதம் செய்வதற்காக அழைத்திருக்கிறாய். உன் திவ்ய பொற்பாத கமலுக்கு 12 காலவி பட்டு பிதாபத்தினால் துடைத்து மல்லிகை முல்லை இருவாச்சி பூங்கு வந்தாரை பாரிஜாதம் சொல்லக்கூடிய ஆதிவித மலர்களை சாட்டி தங்கையாக இருக்கக்கூடிய பாஞ்சாலி அணையக்கூடிய சரணம் பண்ணா. தங்கா இது மேல என்ன காரியம் செய்திருக்கிறாய் அம்மா? என்னன்னா இவ்வளவு நேரம் ஏதோ என் பெருமையை என் புகழைய பேசுறேன்னு சொல்லி நான் மறந்து என்னையே மறந்து நான் நினைச்சிட்டேன். ஆனா நீ ஓடோடி வந்து என் பாதத்தை பணிந்த பரியா எப்பேறப்பட்டவள் தெரியுமா? சொல்லுனா நீ சாதாரணமானவள் அல்ல. யாருக்கு எப்படி இருக்கிற தங்கா? நான் எல்லாம் ஒரு தாய் அங்கத்தில் கரு உருவாகி பிறந்திருக்க கூடியவன், யோனியின் வழியாக பிறந்தவர். ஆனா நீ அப்படி பிறந்தவள் அல்ல. நீ எப்படி பிறந்தவள் தெரியுமா? நீ பஞ்சவர்க்கு பத்தனையா பஞ்சவருக்கு பத்தினியாக அவதரித்தவள், உத்தமன் திரௌபதனுக்கு நீ மகளாக பிறந்தவள், அக்னியிலே பிறந்த அபிஷேக பத்தினி. இந்த பார் என்று சொல்லக்கூடிய உலகமும் உன்னை பாஞ்சாலி என்று வணங்குகிறது. அதனால நானும் உன்னை வணங்குகிறேன் அம்மா. அண்ணா, இது என்ன வேடிக்கை விதையாக இருக்கிறது. நான் ஆயிரமாக படுது எப்படி நெருப்பில் பிறந்த நீலவண்ணன் தங்கையாக உனக்கு பிறந்திருந்தாலும், அகிலமே போற்றக்கூடிய தெய்வமாக திகழக்கூடிய நான் பெண்ணாக பிறந்திருந்தாலும், 1000 இருந்தாலும் பெண் சக்தி ஆகப்பட்டது ஆண் சக்தி பணிய வேண்டும். எப்பொழுதும் ஆண்கள் ஆகப்பட்டவர் மேல்வரப்பு தான், பெண்கள் கீழ்வரப்பு தான். அதனால பெண் சக்தி தான் ஆண் சக்தி பணிய வேண்டும் அண்ணா. என்றும் எனக்கு காக்கும் கருணை பொருளாக இருக்கக்கூடிய நான் தான் உன் பாதத்தை பணிய வேண்டும். உன் பாதாரத்தை நான் சேவிக்கிறேன். எனக்கு கருவிலே பிறந்திருந்தாலும் ஆண்கள் உயர்ந்தவர்கள், ஆமா. அக்னியிலே பிறந்திருந்தாலும் பெண்கள் தாழ்ந்தவர்கள், ஆமா. எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள் அண்ணா. சுகமாக வாழ்ந்தது. ஆனால் தங்கா, என்றும் உன் எண்ணம் போல சுகமாக பாரு உலகத்திலே உன்னை பணியும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். வாக்கியமாகட்டும் அண்ணா. ஆனால் பார்த்தால் இதற்கு முன்பதாக ஒரு நாள் பார்த்தால் என் மாமனாராக வாய்த்த பாண்டு மகாராஜனுக்கு ராஜசுயாக வேள்வி நடத்தினோம். உண்மைதான். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அனைத்து நாட்டு அரசர்களும் புடை சூழ்ந்து வந்திருந்தார்கள். உண்மைதான். அப்படி வந்திருக்கக்கூடிய வேளையில் அந்நாளில் நீயும் வந்திருந்த. உண்மைதான். நீ வந்திருந்த உடனே உன் பாதாரத்தை நான் சேவித்தேன். சேவித்த உடனே சொன்னாய், சிறிது காலம் பொட்டும் பூவுமாக வாழ்ந்திருப்பாய், சிறிது காலம் கணவர் இருந்தோம் பொட்டும் பூவும் இல்லாமல் கணவர் இல்லாதை போல் வாழ்வார் என்று சொல்லி சொன்ன. உண்மைதான். அந்நாளில் கொடுக்கப்பட்டதை போல நான் அறிந்தேன், உணர்ந்தேன், எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அதே ஆசீர்வாதம் இந்நாளில் சுகமாக வாழ்ந்திருப்பாய் என்று சொல்லி அழைத்திருக்கிறாய். இனிமேல் எனக்கு சுகமாக வாழ்வாய் என்று சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்தபடினா நான் கண்ணியமானேன், சுபிச்சமோடு இருக்கிறேன். என்ன இருந்தாலும் அண்ணா, என்னடா என்னை அப்படி உத்து பாக்குறேன். என்னடா ஒரு அழகு, ஒரு கண்ணே பற்றும் போல கோழிக்கண்ணா, ஒரு தங்கச்சின் கூட பாக்காது. என்னாத்துல அப்படி பாக்க என்ன பாப்பால சுத்தி அப்படி பாக்குறான். அப்பால பார்த்தாங்க அழகு. மதுரையில மீனாட்சியும் சரியே, சரி. காஞ்சியில காமாட்சியும் சரியே, போறேன். என் தங்கச்சிக்கு ஈடு ஆகுமாடா? ஒரு ஈடு ஆகாது. எவ்வளவு அழகாக
தங்கா அது நீ பாப்பாவை பார்த்து இப்படி சொல்லக்கூடாது. நீ உன் வீட்டுக்கார என்னடா ஒரு அழகு. என் வீட்டுக்கார எப்பயே வந்துருக்க